ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. ஓசிலர் ஆப்ரகாம் ஓசிலர் நம்ம ஜெயராம் சார் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவரோட ஒய்ஃப் மற்றும் பொண்ணை கொண்டுடுறாங்க. அதனால் நம்ம ஆளு தாடி வளர்த்துக்கிட்டு சோகமாக சுற்றிட்டு இருக்காரு. பட் சில மாதம் கழிச்சு அவர் மறுபடியும் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. அவர் ஜாயின் பண்ண நேரம் ஒரே பேட்டர்னில் அடுத்தடுத்த கொலைகள் நடக்குது. அதை அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒவ்வொரு விஷயங்களாக ரிவீல் ஆகவும் தொடங்குது. ஆனால் நாம் மறுபடியும் முதல்ல இருந்து இந்த படத்தோட கதையை சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணோம்னா இது ஒரு ட்ரேடு மார்க் ரிவெஞ்ச் ஸ்டோரி. நாம் அனைவரும் ரசிக்கிற மாதிரியான ரிவெஞ்ச் ஸ்டோரி. அப்படி இந்த ரிவெஞ்ச் ஸ்டோரியில யாரை பழி வாங்குறாங்க, எதுக்கு பழி வாங்குறாங்க, எப்படி பழி வாங்குறாங்க, எதனால போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, அவங்களோட சென்டிமெண்ட் நிறைந்த பிளாஷ்பேக் என்ன, அந்த பிளாஷ்பேக்ல வர அனஸ்வரா ராஜன் அழகா இருந்தாங்களா இல்ல அற்புதமா இருந்தாங்களா, கடைசியா இந்த படத்துக்கு செகண்ட் பாட்டு தேவையா இல்ல தேவையில்லையா, இதெல்லாம் தான் டிட்டு ஃபாரு டேட்டு ஸ்டாண்டப் அண்டு கிளாப்பு. ஆப்ரகாம் ஓசிலர் இந்த படத்தை நாம ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், செகண்ட் ஆஃப்ல சார்ட் ஆஃப் ட்ராஜடிக் ட்ராமா. இது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது இந்த படம் ஒரு முழுமையான ரிவெஞ்ச் ஸ்டோரியா மாறுது. இதெல்லாம் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் பத்தி பேசுவோம். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஜெயராம் ஃபேமிலியோட அறிமுகத்தில் தொடங்கி இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் படம் எங்கேயுமே டிவியேட் ஆகாம சொல்ல வந்த விஷயத்த தெளிவா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு கொலையா நடக்க அந்த கொலைகள் எப்படி நடக்குது, அதை நம்ம ஜெயராம் அண்ட் டீம் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, எப்படி க்ளூஸை கனெக்ட் பண்ணி கேஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு நகர்த்துறாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு பெரிய மோமெண்ட்ஸ் எதுவும் இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு எங்கேயுமே போர் அடிச்சிருக்காது. மேலும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு மாதிரி லீடு தந்திருப்பாங்க. அந்த லீடு செகண்ட் ஹாஃப் ஃபிளாஷ்பேக்கோட வேல்யூவை உண்மையிலே பல மடங்கு அதிகப்படுத்தியிருந்தது. நெக்ஸ்ட் அப்படியே செகண்ட் ஹாஃபுக்கு வந்தோம்னா செகண்ட் ஹாஃப்ல காட்டுற எந்த ஒரு விஷயமே நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. பட் அது சொல்லப்பட்ட விதமும் அந்த சீன்ஸ்ல இருந்த வீரியமும் இவங்க பழி வாங்குறது சரிதான்ற எண்ணத்தை நமக்குள்ள உருவாக்கி இருந்தது. இப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ள எப்போ உருவாகும், அந்த படம் நம்மளோட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் உருவாகும். அதனால நீங்க இந்த ஆப்ரகாம் ஓசிலர் படத்தை டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல உடனே போய் பார்த்துருங்க. படம் தமிழ்ல அலுவல இருக்கு. ஆனா நான் ஒரிஜினல் மலையாளம் வெர்ஷன் தான் பார்த்தேன். இப்ப நான் எதுக்கு எண்டுகட்ல சொல்ல வேண்டிய விஷயத்த இப்பவே சொல்றேன்னு யாராவது யோசிச்சா இதுக்கு மேல நான் படத்துல இருக்க குறைகளை பத்தி பேச போறேன். அதனால படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் ஸ்பாய்லர்ஸை விரும்பாத எல்லாரும் இப்படியே கிளம்பிடுங்க. பிகாஸ் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன் யார் சொல்லியிருக்கா? பன்னிக்குட்டி படத்துல நம்ம திண்டுக்கல் ஐ லுனி சார் அவர்களே சொல்லியிருக்காரு. அந்த வகையில இந்த படத்தோட முதல் மற்றும் முக்கியமான குறை என்னன்னு கேட்டா இந்த படத்தோட பேரு ஆப்ரகாம் ஓசிலர். ஆப்ரகாம் ஓசிலர் யாரு? வேற யாரு? நம்ம ஜெயராம் சார் தான். இந்த படத்துல நம்ம ஜெயராம் சார் அவர்களுக்கு பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? இல்ல. அவரோட கேரக்டர் மேல நமக்கு சிம்பத்தி இருக்கா? இல்ல. ஏன்னா இந்த படத்துல இவரோட கேரக்டரை காட்டிலும் பல கேரக்டர்ஸ் நம்மளோட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கிறதால இவர் பேர்ல இந்த படம் வந்திருக்கிறதுல எனக்கு பெரிய அளவுல உடன்பாடு இல்லை. மேபி செகண்ட் பார்ட் வந்த பிறகு இது எல்லாமே தலைகீழா மாறி நானே ஆப்ரகாம் ஓசிலர் வாழ்க, ஆப்ரகாம் ஓசிலர் வாழ்கன்னு கோஷம் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மேலும் இந்த படத்துலயும் நமக்கு லாஜிக்கலான கேள்விகள் இல்லாம இல்லை. ரொம்ப முக்கியமா இப்போ வரக்கூடிய பல படங்கள்ல மாட்டிக்காம கொலை பண்றது அப்படின்னு டிசைனா காட்டுறாங்க. அது பார்க்க நல்லதா இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் இதே மாதிரி நம்மளை யாராவது போட்டு தள்ளிட்டா என்ன பண்ணுறதுன்ற பயமும் அதிகமாகவே இருக்கு. பட் பயம் எனக்கா? நாங்களா சுனாமிலேயே சுமிங்க போகிறவங்கன்னு யார் சொல்லியிருக்கா? நம்ம இசை ஞானி தனுஷ் அவர்கள் தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நாம் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பக்கம் நகருவோம். ஆப்ரகாம் ஓசிலர் என்ற டைட்டில் ரோலில் நம்ம ஜெயராம். முன்னாடியே சொன்ன மாதிரி அவரோட கேரக்டர் என்னை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை. பட் ஆக்டிங் வைஸ் அந்த ரோலை எப்படி போர்ட்ரே பண்ணணுமோ அதை அவர் கரெக்டாக போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. பட் ஐ ஆல்வேஸ் லைக் டு see him in ஜாலி கேரக்டர்ஸ். இவரோட இந்த படத்தில் மம்முட்டி சைஜு குரூப்னு சீனியர் ஆர்டிஸ்ட் பல பேர் அவங்களுக்கு கொடுத்தரோட குறைவெல்லாம் பண்ணிட்டு போயிருந்தாங்க. பட் இந்த படத்தில் எனக்கு அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ண கேரக்டர் என்னமோ யங்கேஜ் அலெக்சாண்டரா வந்து ஆடம் சாபிக் அவர்கள் தான். ஸோ ஆடம் சாபிக் சார், see you soon in lead role சார். கடைசியாக நம்ம அனஸ்வரா ராஜன் இந்த படத்தில் அழகா இருக்காங்க, ஜஸ்ட் அழகா இருக்காங்க, அவ்வளவுதான். தேனி ஈஸ்வரோட ஒளிப்பதிவு, ஷமீர் முகமதோட எடிட்டிங் ரெண்டும் கோட். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நம்ம மிதுன் முகுந்தன் அவர்களோட பின்னணி இசை. படத்தோட மூட பல இடங்கள் அப் பண்ணி ஒரு சில முக்கியமான மொமெண்ட்ஸ்ல மெர்சல் பண்ணிட்டு போயிருந்தாரு. ஸோ அவருக்கும் பாராட்டுக்கள். அதனால ஆக மொத்தம் இந்த ஆப்ரகாம் ஓசிலர்னு இந்த எண்டுகட்ல சொல்ல வேண்டிய விஷயத்த நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். அதனால இந்த இடத்துல வேற ஒரு பாயிண்டோட நான் இந்த ரிவ்யூவை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றேன். அது என்ன பாயிண்ட்னு கேட்டா அதர் லாங்குவேஜ் படங்கள் ஆசத்தெல்லாம் இருக்கு, தமிழ் படங்கள் தரமானதா இல்லைன்னு பல விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கு. பட் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவு காத்திருக்குமாம் கொக்கு. இதை நம்பாவிட்டால் நாம் அனைவரும் கூட ஒரு மக்கு. மீண்டும் இன்னொரு சந்திக்கும் வரை இது ராடி ரிவ்யூ. நான் ராஜன் டிவிஜன். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.